Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு டேஸ்டியான இட்லி பொடி தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான இட்லி பொடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிளேலிஸ்ட்லையும் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வரிசையில் ஒரு ட்ரெடிஷ்னலான சுவையான இட்லி பொடி தான் இப்போ செய்ய போகிறோம். ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமான இட்லி பொடி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அதில் சேர்க்கக்கூடிய வெவ்வேறு பொருட்களோட சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ரொம்ப குறைவான இன்க்ரீடியண்ட்டை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த ஸ்பெஷல் இட்லி பொடியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இட்லி பொடி செய்ய அடிகனமான ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். அதில் 1 கப் அளவு கருப்பு உளுந்து நான் சேர்க்கிறேன். ட்ரெடிஷ்னலாக இந்த இட்லி பொடிக்கு கருப்பு உளுந்து தான் பயன்படுத்துவாங்க. உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சாதாரண வெள்ளை உருட்டு உளுந்தம்பருப்பை பயன்படுத்திக்கலாம். கருப்பு உளுந்து உடச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதை கடாயில் சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு வாசனை வர வரைக்கும் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து செவந்து கமன்னு ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். ஆனால் உளுந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க. கைவிடாமல் நம்ம கலந்து விட்டாதான் எல்லா பக்கம் நல்லா வறுபடும். அதே சமயத்தில் அந்த வாசனையும் நமக்கு நல்லா கிடைக்கும், கருகி போகாமல் இருக்கும். இது கருகி போயிடுச்சுன்னா நம்மளோட பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால கைவிடாமல் நல்லா கலரி நல்லா செவந்து வாசனை வரும் பொழுது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இதை வேறொரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பில் தான் அளக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. அந்த கப்பை தான் மற்ற பொருட்கள் அளக்கிறதுக்கும் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ இந்த உளுந்து எடுத்து ஆற வச்சாச்சு. அதே கப்பில் 1/2 கப் அளவு வெள்ளை எள்ளு நான் இதில் சேர்க்குறேன். வெள்ளை எள்ளு சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்த்து செய்யும் பொழுது கலர் கொஞ்சம் நமக்கு டார்க்காக கிடைக்கும் இட்லி பொடி, அவ்வளோதான். வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எள்ளு சேர்த்துட்டு தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு எள்ளு அப்படியே படப்படன்னு பொரிஞ்சு வரும், கருகாமல் பார்த்துக்கோங்க. அது பொரிஞ்சு எள்ளோட அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். எள்ளு சீக்கிரமாகவே வறுப்பட்டுடும். தீ நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா எள்ளு சீக்கிரம் கருகி போயிடும், பொடி டேஸ்ட் இருக்காது, அந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ எள்ளு நல்லா வறுப்பட்டுடுச்சு. அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். இதில் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் நான் சேர்க்குறேன். நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுள்ள கருப்பு உளுந்து 50 கிராம் அளவுள்ள எள்ளு சேர்த்தேன். அதுக்கு 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் தூக்கலாக வேணும்னா 20 காஞ்ச மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ மிளகாயை சேர்த்து அரைச்சிக்கோங்க. சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்ணுன்னா நீங்கள் இதை விட குறைவாக கூட மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா ஆறிட்டு இருக்கு. அதே போல் மிளகாய் கலர் மாறாமல் மேலே அந்த மொறுபொறுப்பு தன்மை வர வரைக்கும் நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். மிளகாய் ஆறின பிறகு மிளகாயையும் அந்த பெருங்காய கட்டியும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது போல் பொடிச்சுக்கோங்க. இது போல் பொடித்த பிறகு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்து எள்ளு இது ரெண்டுத்தையும் சேர்த்து பவுடரை அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதே போல் சிலர் ரொம்ப அப்படியே குறப்பாக அரைப்பாங்க, அப்படியும் அரைக்காதீங்க. இது போல் ஒரு பதத்தில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இட்லி பொடி. இதில் ட்ரெடிஷ்னலாக செய்யும் பொழுது பூண்டு வறுத்து சேர்ப்பாங்க. பூண்டு வறுத்து நீங்கள் சேர்த்திங்கன்னா நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ண முடியாது, அந்த மொறுமொறுப்பு தன்மை சீக்கிரமாகவே போயிடும். அதனால் நான் பூண்டு சேர்க்கல. நீங்கள் பூண்டு அப்படி சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் சேர்த்து செஞ்சுக்கலாம். 10 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் வைக்கணும் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். பூண்டோட ஃப்ளேவரும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சுட்டு கூட நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கும் பொழுது அதில் 2 பூண்டு பல் தட்டி நீங்கள் கலந்துக்கிட்டால் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது திருநெல்வேலி ஸ்பெஷல் இட்லி பொடி. இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.